பழனி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நவபாசான சிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மலை மேலே இருக்கிறவர் தான். ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடியோட சிறப்பு ரொம்ப ரொம்ப அதை சொல்லிடுமாலாது. பெருமான் வீற்றிருக்கிற இல்லம் ஆவினன்குடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அறுபடை வீட்டில் பழனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தலம். அதில் குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இந்த ஆவினன்குடி. கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே முருகப்பெருமான் 6 சக்தியாக தோன்றினதை ஒரு வரலாறை நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலுடைய தலவிருச்ச மரம் நெல்லி மரம். கிட்டத்தட்ட இந்த மரத்துக்கு குறைஞ்சது ஒரு 70 வருடம் இருக்கும். ஸோ இதில் பெரிய நெல்லி அப்படிங்கிறது இல்லை, ஒரு சின்ன நெல்லி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. இது மலை நெல்லி பெரிய நெல்லியாக இருந்தாலும் சிறுசாக தான் இருந்தது. இங்கே வழிபாடு பண்ணுற மக்களும் வேண்டுதல் வைக்கிறதும் இங்கேயும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. அருணகிரினால பாடல் பெற்ற இந்த தலம், இதில் முருகப்பெருமான் பிராமணராக இருந்தார், முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கிறார், முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருப்புகழ் எல்லாத்துலேயும் பாடியிருக்கார். ஸோ அவ்வளவு சிறப்பான தலம் தான் இந்த தலம். கண்டிப்பாக ஆவினன்குடியை போய் பாருங்கள். நீங்கள் மலை மேலே போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆவினன்குடி போய் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தலத்தில் ஆவினன்குடியும் ஒரு மிக மிக முக்கியமான இடம். அடுத்ததாக இந்த தலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மரம் தான். ஸோ இந்த மரம் என்ன அப்படின்னா நாகலிங்க பூ மரம். நான் போகிறப்பெல்லாம் இங்கேருந்து ஒரு பூவை பறித்து சாமிக்கு கொடுப்பேன். ஸோ எனக்கு கிடச்சிருக்கிற பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மரம். உள்ளே சிவன் இருக்கிறதாகவும் மேலே பாம்புகள் இருக்கிறதாகவும் இந்த பூவுடைய ஒரு அமைப்பே இருக்கும். ஸோ இந்த மரத்துடைய வயசு குறைஞ்சபட்சம் எப்படி